இல்லை, ஒரு சில டைமில் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த சிங்கிள் மதர்ன்றவங்கள அந்த குழந்தைங்க ஒதுக்கும்போது அவங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் தெரியுமா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அதை விட கொடுமை வேறு எதுவுமே இருக்காதுங்க. எதுக்காக நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுருவோம். எதுக்கு இந்த வாழ்க்கைனே அவங்களுக்கு வந்து யோசிக்கும். பட் ஆனால் அப்படி யோசிக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் தான் துணை. மைடியர் சிஸ்டர்ஸ், இந்த அன்னையர் தினத்தில் வந்துட்டு சிங்கிள் மதரோட பவர் வந்து அப்படி. என்னதான் ஒரு அப்பா வந்து கைவிட்டாலும் அந்த 10 மாதம் சுமந்து பெற்று அந்த குழந்தைங்களை வந்து அந்த தாய் என்றைக்குமே கைவிட மாட்டா. பிச்சை எடுத்து கூட அவங்கள வந்துட்டு ஒரு நல்ல கல்வியை கொடுப்பா. அதுதான் அந்த மதரோட சக்தி. பட் அப்படி இருந்து கூட அந்த குழந்தைங்கள் வந்து அந்த தாயை வந்து மதிக்காமல், ஒரு தாய்க்கு ஒரு அன்பு கொடுக்காம, ஒரு வேளை சோறு கொடுக்காம, சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்காம எத்தனையோ குழந்தைங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்காங்க. தயவு செய்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அந்த சிங்கிள் மதர்ஸை அது வந்து எவ்வளோ மனசு ஊண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும். ஓகேவா? அப்படி அவங்க புறக்கணித்தா கூட எத்தனையோ தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ அனாதை ஆசிரமம் இருக்குது. ஓகேவா? கடைசி நீங்கள் தயவுசெய்து அந்த சூசைன்ற முடிவுக்கெலாம் நீங்கள் போகவே கூடாது. அழகாக அந்த அனாதை ஆசிரமில் இருந்து எத்தனையோ பேர் வந்து வந்திருப்பாங்க. அவங்க கூட நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ, லவ் யூ டு ஆல்.